வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. அதில் பேசிக் அரித்மெட்டிக்கில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்கான போர்ட் மாஸ் பற்றி பார்க்க போகிறாங்க. போர்ட் மாஸ் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கான தெரிஞ்சிருக்கின்றதுனால ஒரு ரொம்ப முக்கியமான சம்ஸ் ஒரு 5-6 சம்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம மாடல் சம்ஸ் பார்த்துட்டு எல்லா டாப்பிக்லேயும் மாடல் சம்ஸு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்றது ஒரு பேசிக் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. ஃபஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் இன்றைக்கி கிளாஸில் போர்ட் மாஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். போர்ட் மாஸ்ன்றது இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வி போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீன்றது நம்ம அடிஷ்னலாக படிக்க போகிறோம். நம்ம எப்பயுமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படித்து வைக்கிறது தப்பு கிடையாது. ஒரு பாயிண்ட் இன்றைக்கி அடிஷ்னலாக படித்து போக போகிறோம். நமக்கு போர்ட் மாஸ் தான் தெரிஞ்சிருக்கும். வி போர்ட் மாஸ்ன்றது தான் ஆக்சுவல் கான்செப்ட். வி போர்ட் மாஸ்னால் வீன்ற அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்திங்கன்னா விண்குலம் ஆர் பார்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சிலபஸ் இல்லை, இருந்தாலும் அடிஷ்னலாக படித்து வைக்கிறது தப்பு கிடையாதுங்க. அடுத்து பீனா பிராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்பருக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்ஸு ஆர்டர்ஸ் ஓனா ஆர்டர்ஸ் ஆர் ஆஃப்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 3/2 ஆஃப் 4 அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதணும்னா இன்ட்டு போட்டுக்கணும். இந்த ஆஃப் இருக்க இடத்துல இன்ட்டு போடணும். அதான் கான்செப்ட். 3/2 × 4னு போட்டு 2 2 4 இப்படி அடிச்சிக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஆஃப். டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன் சப்ட்ராக்ஷன். டிவிஷன்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷனாக பெருக்கல், அடிஷன்னா கூட்டல், சப்ட்ராக்ஷன்னா கழித்தல். ஓகேங்களா? நம்ம அதை பற்றி நம்ம மாடல் சம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கிங்களா. ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இந்த சம்முங்க. இதில் நம்மளால் அந்த விண்குலம் இன்சர்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல பார் இருக்கிறதா வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரில் மேலே பார் 52 அண்ட் 51க்கு மேலே ஒரு பார் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வி போர்ட் மாஸ் தான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? வி போர்ட் மாஸ் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு விண்குலம் இருக்கா, வீணா விண்குலம்னு சொல்லிட்டோம், பார். ஓகேங்களா? இந்த பார் எந்த இடத்துல இருக்குதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுன்றது தான் இந்த வி போர்ட் மாஸ்க்கான மீனிங். ஓகேங்களா? இந்த இடத்துல பார் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52 + 51 இருக்குங்களா. இந்த இடத்துல பார் இருக்கிறதா நம்ம சொல்லிட்டோம். 52 + 51 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். -52 + 51 இருக்குதே அப்படின்னா -1 தானான்னு கேட்டிங்கன்னா -1 கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை மைனஸும் சேர்த்து இவங்க பார் போட்டிருந்தாங்கன்னா நம்ம -52 + 51 அப்படின்னு பார்த்தோம்னா -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் 52 + 51 இந்த இடத்துக்கு மட்டும் பார் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கொஷினே நீங்கள் எழுதும்போது இப்படி எழுதிக்கிங்க. இப்படி எடுத்துகிட்டா நம்ம வி போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், விண்குலம் அதாவது அந்த பாரை தான் சால்வ் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 52 + 51 மட்டும் தான் நமக்கு கணக்கு. 52 + 51 நம்ம எடுத்துக்கிறோம் 103. ஓகேங்களா? 103. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு இடமா சால்வ் பண்ணிகிட்டே வந்துடுறோங்க. இதுக்கான இது 103. அடுத்து வி போர்ட் மாஸில் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இது 80ங்க. 10 மாற்றி போட்டாங்க கொஸ்டினில். 100 + 80. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம 180ன்னு எடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டில் வி சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து பி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது போர்ட் மாஸில் ப்ராக்கெட் பீனா ப்ராக்கெட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 100 + 80 சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ப்ராக்கெட்டை தாண்டி நமக்கு என்ன இருக்குது, ஓ ஆஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப் இருக்குது. 1/3 ஆஃப் 27 இன்ட்டு போட்டுக்கோன்னு சொன்னாங்களா, இன்ட்டு போட்டுக்கணும். 1 3 9 3 27. ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஹோலாக என்னென்ன எழுத போகிறோம், இதுக்கு பதிலாகவே 9ன்னு எழுதினா போதும். 180 / 9 × 10 + 100. நம்ம இந்த இடத்துல 103ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதனால் இந்த மைனஸ் இதுக்கு பதிலாக பார்த்தோம்னா 103 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இது மட்டும் 80ன்னு கொஸ்டினில் எழுதிக்கிங்க. -103 இதை தான் நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ண போகிறோம். 9 29 180. 20 × 10 + 100 -103. அடுத்து பார்த்திங்கன்னா டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் 20 × 10 200 நமக்கு தெரியும். 200 ப்ளஸ் அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் டிவிஷன் தான் இல்லைங்களா. 200 + 100 300. 300 -103 அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 197 ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு 197 ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்றது பார்த்துக்குங்க.
197 வந்து எப்படி கொண்டு வந்தோன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார் இருக்கிறத எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் மட்டும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தாங்க, வேறு எதுலேயும் கரெக்ஷன் இல்லை. இந்த ஒரு கொஸ்டினில் கரெக்ஷன் மட்டும் பார்த்துங்க. இந்த இடத்துல பார் இருக்குது, இந்த இடத்துல 80 இருக்குது. நீங்கள் எழுதும்போதே பார்த்து எழுதிக்கிங்க. இந்த இடத்துல வந்து 80 இருக்கிறதா எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். 52 + 51 சால்வ் பண்ணோம்னா 103ன்றது நமக்கு கிடைக்கும். 100 + 80 அடுத்து இந்த விண்குலம்க்கு அடுத்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறோம். 100 + 80 சால்வ் பண்ணிங்கன்னா 180ன்னு கிடைக்கும். அடுத்து ஆஃப் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் சால்வ் பண்ணோம்னா 1/3 ஆஃப் 27. இந்த இடத்துல இன்ட்டு போட்டுக்கணுமா 1 3 3 9 3 27 டிவைடட் பை, அதாவது டிவிஷன் இந்த இடத்துல 9 இன்ட்டு 10 + 100ன்றது கணக்கு. ஓகேங்களா? இதை அடித்தோம்னா 29 180 20 × 10 + 100 - 103 இருக்கும். அதே ஆர்டரில் போகிறோம். 20 × 10 மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். 20 × 10 போட்டோம்னா 200. 200க்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன் 200 + 100 300 அதுக்கப்புறமேட்டு சப்ட்ராக்ஷன் 300 - 103 வந்து 197. ஓகேங்களா? இந்த கொஷனுக்கு 197. இது சிம்பிளாக தாங்க இருக்கும். போர்ட் மாஸ் நம்ம எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே போர்ட் மாஸ் கண்டிப்பாக டீட்டெயிலாக நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்போம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி அடிஷ்னலாக இந்த வீன்றது மட்டும் கொஞ்சம் புதுசாக பார்த்தோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த மாடல் சம்ஸ்க்காக தாங்க கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் சம்ஸ்லாம் கொடுத்துட்டு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா 3640 டிவைடட் பை 14 × 16 + 340. இந்த கீழே இருக்கிறது ஆப்ஷன்ஸுங்க. ABCDன்றது ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அதே போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா ப்ராக்கெட் இருக்குதா, இதில் ப்ராக்கெட் இல்லை, அதாவது விண்குலம் கிடையாது, பார் கிடையாது, ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் கிடையாது. எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, டிவிஷன் தான் இருக்குது. டிவிஷன் என்னது 3640 டிவைடட் பை 14ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் இது அடித்தோம்னா 1 14 14 2 14 28 மீதி 8 இருக்கும். 6 14 84 260. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பருக்கு பதிலாக 260 எடுத்துக்கிறோம். 260 × 16 + 340 டிவிஷன் போட்டோம்னா அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் இந்த 220 × 16 போடுறோம். இது போட்டோம்னா 260 × 16 நம்ம நார்மல் ரூல்லே போட்டோம்னா 6 6 36 6 மீதி 3 6 2 12 15 1 0 1 6 1 2 2 0 6 11 1 மீதி 3 4160. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பதிலாக 4160ன்றது இந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக 4160ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். 4160 + 340. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4500. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் வந்து நம்ம டெய்லி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு 5 சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பப்போலாம் நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும் நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கீங்களோ அன்னன்னைக்கெல்லாம் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரு 5 சம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு சம்முக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அதே மாதிரி அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அதுவும் சொன்ன மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரு 2 3 தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4500. ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 3/8 ஆஃப் 168 × 15 டிவைடட் பை 5 + x = 549 டிவைடட் பை 9 + 235. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி கொஷின் தாங்க நமக்கு நிறைய எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனில் நடுவில் ஒரு இடத்துல எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து 2 பக்கமும் சால்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஈக்குவலுக்கு அந்தாண்ட சால்வ் பண்ணோம்னா 549 டிவைடட் பை 9 + 235 இருக்குது. அந்த போர்ட் மாஸ் ரூல் படியே போனோம்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் போடணும். டிவிஷன் இருக்கிறதுனால டிவிஷன் எடுத்துக்கிறோம். 549 டிவைடட் பை 9 பார்த்தோம்னா 6 9 54 1 9 9. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பதிலாக 61 எடுத்துக்கிறோம். 61 + 235 பார்த்தீங்கன்னா 296. ஓகேங்களா? 296. இப்போ இந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக 296ன்றதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அடுத்து 3/8 ஆஃப் 168 ஆஃப்ன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னோம், மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 3/8 × 168 அப்படி பார்த்தீங்கன்னா 1 8 2 8 16 மீதி 1 8 21. ஓகேங்களா? 3 × 21னா 63. இந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக 63ன்றதை எடுத்துக்கணும். 63 × 15 டிவைடட் பை 5 ஆஃப்க்கு அப்புறம் ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருந்துச்சு. அடுத்து டிவிஷன் இருக்குது. 1 5 3 15. ஓகேங்களா? 63 × 3 இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சி 63ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த நம்பர் டிவிஷன் இருக்குது, அதனால் 3. இப்போ தான் மல்டிப்ளிகேஷன் போகிறோம். 63 × 3. ஓகேங்களா? 3 9 3 18 189. 189 + x = 296ன்றது இந்த நம்பர் கண்டுபிடிச்சோங்களா?
296. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 296 மைனஸ் 189. 296லேருந்து 189 போயிடுச்சுன்னா எவ்வளோங்க? 16 9 போயிட்டா 7, 8 8 போயிட்டா 0, 2 1 போயிட்டா 107. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் 107. ஓகேங்களா? இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மார்க்ஸில் எப்பப்பெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் போனோம்னா 100 × 10 மைனஸ் 100 ப்ளஸ் 2000 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி இது கீழே இருக்கிறது ஆப்ஷன். போர்ட் மாஸ் ரூல் படி போனோம்னா ப்ராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 2000 டிவைடட் பை 100. ஓகேங்களா? 2000 டிவைடட் பை 100. 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக 20ன்றதை எழுதிக்கிறோம். அப்போ என்ன வருது? அடுத்து வந்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 100 × 10 மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா? அப்படின்னா 1000 இந்த நம்பருக்கு பதிலாக 1000 எழுதிக்கிறோம். 1000 மைனஸ் 100 இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 20 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த இடத்துல தாங்க. 1000 மைனஸ் 100 ப்ளஸ் 20 இருக்குங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? நம்மளை வந்து அடிஷன் தானே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? நம்ம 1000 மைனஸ் 120 இதுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா 880 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடுவோம். 880ன்ற ஆன்சரே இருக்காது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் படி அடிஷன் தான் போடணும் இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்? நல்லா பாருங்கள். 1000 மைனஸ் 100 ப்ளஸ் 20. ஓகேங்களா? மைனஸ் 100 ப்ளஸ் 20. மைனஸ் 100லேருந்து 20 கூட்டினா என்ன வரும் நமக்கு? 1000 மைனஸ் 80 தான் கிடைக்கும். மைனஸ் 100லேருந்து 20 கூட்டினா மைனஸ் 80 தான். அப்படின்னா ஆன்சர் 920 தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் வெறும் 100 மட்டும் எடுத்து 100 ப்ளஸ் 20 120ன்னு போட்டு 1000 மைனஸ் 120 880 கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சரே இருக்காது, தப்பாக தான் போகும். 1000 மைனஸ் 120 ப்ளஸ் 20னா மைனஸ் 100லேருந்து ஒரு 20 கூட்டினீங்கன்னா மைனஸ் 80 தான் வரும். 920. அதோட இன்னும் உங்களுக்கு ஒரு வேளை சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்கிறீங்க. 1000 ப்ளஸில் இருக்குது, 20 ப்ளஸில் இருக்குது. ரெண்டையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 1000 ப்ளஸ் 20 1020. 1020 மைனஸ் 100 இது போட்டோம்னா நமக்கு 920 டைரக்ட் ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் 920. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பாருங்கள். 1000 மைனஸ் 100 ப்ளஸ் 20ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் 100 ப்ளஸ் 20 தான் நம்ம எடுத்துக்கணும். மைனஸ் 100 ப்ளஸ் 20 1000 மைனஸ் 80 அப்படி பார்த்தோம்னா 920. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் 920. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 0.396 டிவைடட் பை 11 + 11 + 1 × 300 கீழே இருக்கிறது ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த அந்த போர்ட் மாஸ் ரூல் படி போனோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரூலுக்கு இருக்குது 11 + 1. இந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக நம்ம 12ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? 0.396 டிவைடட் பை 12 × 100. ஓகேங்களா? இப்படி தானே இருக்குது. நம்ம நேற்றே பார்த்தோம் இந்த டெசிமலில் இருக்குது. நம்ம அந்த நம்பர்ஸோட பேசிக்ஸ் பார்த்ததுக்கான பர்பஸ் இது தாங்க. அந்த நம்ம பேசிக்கான நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் எப்படியே 0.396னே வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 0.396 × 12 அப்படின்னு இருக்கும். நீங்கள் × 100 போட்டு பெருக்குனீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஆனால் அது நமக்கு வந்து கான்செப்ட் படி வராது. ஓகேங்களா? போர்ட் மாஸ் கான்செப்ட் படி வரும். பட் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. 0.396 டிவைடட் பை 12ங்களா? நம்ம டெசிமலாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நேற்று என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கீழே இருக்க நம்பர் ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது எதுவும் இது பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டலான்னு பார்த்தோங்களா? இப்போ வந்து இந்த நம்பரை மட்டும் அடிக்கிறோம். விச் மீன்ஸ் அந்த 0 பாயிண்ட் அதெல்லாம் விட்டுறோம். 396 × 2 டிவைடட் பை 12 மட்டும் போட்டோம்னா 3 12 36 மீதி 3 3 12 36 33ன்ற ஆன்சர் வந்துருச்சுங்களா? 33ன்ற ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இந்த 0.396ன்றது 0.396ன்றது என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டாக இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 33. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 33 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வர மாதிரியா 3 டிஜிட்டாக சேர்ந்து வர மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படின்னா 0.033ன்னு போட்டால் 3 டிஜிட் வந்துடுதுங்களா? ஓகே. அப்போ 0.033 × 100ன்றது இந்த நம்பருக்கு பதிலாக 0.033 × 100 போட்டுக்கிறோங்களா? அப்படி போட்டோம்னா என்ன வரும்? 100ஆல் மல்டிப்ளைனா பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தள்ளி போகும், அடுத்த பாயிண்ட் தள்ளி போகும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துலேயே நின்றுடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல நிற்கிது. அப்படின்னா ஆன்சர் வந்து 3.3. நல்லா பார்த்துங்க. 0.033 100ஆல் மல்டிப்ளை இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதோட ஆன்சர் பாயிண்ட்டு 1 தான் தள்ளி போகும். அப்படின்னா 0.33ன்னு மாறி இருக்கும். ஆனால் நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இன்னொரு புள்ளி ஸ்தானம் தள்ளி போய் 3.3ன்றது ஆன்சர்.
இந்த கொஷினுக்கு ஆன்சர் 3.3. இந்த டெசிமலில் இருக்கிற கொஷினும் பார்த்துங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஒன்று டெசிமலில் இருக்கிறது கேட்பாங்க, அல்லது இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 20. இது பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் நேற்றே பார்த்தோம். 20 1/2 ப்ளஸ் இதை எப்படி எழுதிங்க கொஷினை, அதில் சிஸ்டமில் அப்படி வரல. 15 1/6. ஓகேங்களா, 15 1/6 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. கலப்பு பின்னம்னு சொல்லுவாங்க. இந்த கலப்பு பின்னத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு நேற்றே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 20 × 2 40. 40 + 1 41. 41/2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம். ஃப்ராக்ஷனாவோ அல்லது ஹோல் நம்பராகவோ மாற்றிக்கிறோம். இது வந்து நம்ம ஹோல் நம்பராக மாற்ற முடியாது. அடுத்து வந்து இது வந்து அதே தான். 30 × 3 90. 90 + 1 91/3. அடுத்து மைனஸ் 15 × 6 90. 90 + 1 91. 91/6. ஓகேங்களா, நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 41 + 2 41/2 ப்ளஸ் 91/3 மைனஸ் 91/6ன்னு கண்டுபிடிச்சிட்டோங்களா. நம்ம இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம நேற்று எல்சிஎம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஒருவேளை இப்படி இருக்குது, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ 1/2 + 1/3 இருந்தால் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். 1 × 3 3 ப்ளஸ் இங்கேருந்து போடுறோம் 1 × 2 அப்படியும் நம்ம போட்டு சால்வ் பண்ணலாம். ஆனால் அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில பெரிய நம்பருக்குலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். 2 இப்போ பின்னத்தில் இருக்கிறது 2 3 6 இருக்குங்களா, 2 3 6 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 1 2 3 அப்படியே போடுறோம். 3 2 6. அடுத்து மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 1 1 இல்லை வந்துருதுங்களா. எல்சிஎம்ன்றது கடைசி வரைக்கும் எல்லா நம்பரும் 1 1 1ன்னு வர வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அது எல்சிஎம். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் நமக்கு வராது, யூஸ் ஆக போகிறது எல்சிஎம் தான் யூஸ் ஆகும். கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல 1ன்னு வந்துட்டாலே இது வந்து ஹெச்சிஎஃப், அதோடு நிறுத்திடணும். கடைசி வரைக்கும் எல்லா நம்பரும் 1 1 1ன்னு வர வரைக்கும் நம்ம பெருக்கிட்டே வந்தோம்னா அது எல்சிஎம். ஓகேங்களா, இப்போ 2 × 3 6. இப்போ வந்து இந்த நம்பருக்கான எல்சிஎம் வந்து 6. ஓகேங்களா, இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சோம். 6ன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு 6 போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பரு 6/2ன்னு எடுத்துக்கிறோம். 6/2 எடுத்துக்கிட்டோம்னா 3. அந்த 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 41 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 41ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 123 வருது. ஓகேங்களா, 123 ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா 3யோட டிவைட் பண்ணுறோம். 6/3 அப்படி பண்ணிங்கன்னா 1 3 2 3 6. இந்த 2 வந்து நம்ம 91ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 91 பார்த்திங்கன்னா 182. ஓகேங்களா, 182. அடுத்து அதே மாதிரி தாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். அடுத்து மூணாவது நம்பருக்கு நம்ம போகிறோம். மூணாவது நம்பருக்கு போனீங்கன்னா என்ன வருது, 6/6. 6/6 போட்டிங்கன்னா 1ன்றது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 1 கொண்டு போய் 91ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 91னா 91 தான். ஓகேங்களா, மைனஸ் 91. நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். நீங்கள் 123 + 182 - 91 அப்படின்னா நமக்கு 305 - 91 / 6. அதாவது இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், 214 / 6ன்னு எழுதுகிறோம். நம்ம இது வந்து நம்ம எக்ஸாமில் இருக்க மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி. 214 / 6 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்களா. 214 / 6க்கு அப்புறம் இது நம்ம ஆப்ஷன் வந்து 107/3ன்னு இதை அடிச்சிக்கலாம். 3 2 6 107 214 அடிச்சிக்கலாம். இப்படியே ஒரு வேளை ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதே ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னா இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொண்டு வரோம். ஓகேங்களா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 107/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா 107/3 இருக்குது. நீங்கள் 1 3 3 3 3 9. ஓகேங்களா, 3 3 சார் 9, மீதி 1 இருக்குது. 3 15, மீதி 2 இருக்குங்களா. அப்படியே 2/3ன்னு போட்டுடணும். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில். ஒருவேளை ஆப்ஷன் ஹோல் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 107/3 ஆன்சராக இருக்கும். ஆப்ஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆன்சராக இருந்தால் 35
2/3 வந்து ஆன்சராக இருக்கும் இந்த கொஷினுக்கு. ஓகேங்களா? இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்குங்க. எல்சிஎம் எடுக்கிறோம். அந்த எல்சிஎம் எடுக்கிற நம்பரை வந்து ஹோலாக டிவிஷனில் டிவைஸராக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு அந்த டிவைஸரை வச்சு இந்த நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் கீழே இருக்கிற பின்னத்தில் இருக்கிற நம்பரோட வகுத்து அதுக்கு மேலே இருக்கிற நம்பரோட பெருக்கி அதை மேலே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொரு தடவை கூட இந்த சம்மை பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு சம் இருக்குங்க. அடுத்து 7வது சம். 7வது சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட் மாஸ் ரூல் படியே தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். இந்த 18 - 6 சால்வ் பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். 3 × 2 போட்டிங்கன்னா 6ன்னு வரும். ஓகேங்களா? அப்படியே தான் ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? 72 - 12 / 6ன்றது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பருங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணோம்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. 1 6 6 2 6 12 72 - 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 70ன்றது வரும். இந்த ஹோல் நம்பருக்கும் 70ன்றது கண்டுபிடிச்சோம். 72 - 2ன்றது 70 ப்ளஸ் இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் 12. ஓகேங்களா? / 4ன்றது ஃபைனலாக வருது. நம்ம இப்போ வந்து திரும்பி போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். 1 நாங்க 3 12 70 + 3ன்றது நமக்கு ஃபைனல் சொல்யூஷனாக கிடைக்குதுங்களா. அப்படின்னா 73ன்றது ஆன்சர். ஓகேங்களா? போர்ட் மாஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் தான் எல்லாத்துக்குமே வரும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரேராக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஏதோ 1 2 எக்ஸாமில் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நம்ம எதாவது கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து இப்போ GDS to MTS போஸ்ட்மேன், MTS to போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்குது. 31/8/2025 எக்ஸாமு. நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லோரும் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.